உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்ல விடயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவில் கூட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ அக்காட பிள்ளைக்கு நான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன். ரூபாய் 45,000 பெறுமதியான சைக்கிள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சைக்கிளும் இருக்குது. ஓகே, இப்போ சொல்லப்போனால் இப்போ நாங்கள் இப்போ படிக்கிற பாடசாலை மாணவிகளுக்கு ஒரு 55 சைக்கிளுக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கிறோம். ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே போட்ட வீடியோஸில் அக்காட வீடியோ பெரிய ஒரு ரீச்ன்னு சொல்லலாம். இதை கட்டாயமாக தெளிவுபடுத்த தானே வேணும். எவ்வளோ பேர் வீடியோஸ் நான் போடுறேன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். அதில் உங்களோட வீடியோ மட்டும்தான் இப்போ நிறைய பேர் இந்த 3 மாத காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் பார்த்தா கட்டாயமாக நிறைய உதவிகளும் கிடைக்கும் தானே. அதில் கமெண்ட்ஸுகளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். முக்கியமாக அவங்க பார்த்ததுக்கா நான் வந்தாண்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தது, பிள்ளைகளும் சாப்பிடாமல் இருந்தது தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது தானேக்கா. ரூபாய் 4 லட்சம் பெறுமதியான உதவியை அக்காவுக்கு நான் வழங்கினேன். நான் இந்த இடத்துல உதவிக்காக பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள்னு சொல்லலாம், ரொம்பவே நன்றி. இப்போ நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் தான் காரணம். ஓகே, இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ அக்காவை பார்க்க வந்தேன். நான் உங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. நீங்கள் அனுப்பின காசை எடுத்து நான் மாடு வாங்கியிருக்கேன், தண்ணி எடுக்கணும்னு சொல்லி அடுத்தது கொட்டில் எடுக்கணும். சரி, ஓகே, சரி, நல்லா சொன்னீங்க. சரியா, குட். முக்கியமாக சொல்லணும், ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றிகள் சொல்லணும். இப்போ ஷேர் பண்ணினா தான் இப்போ உதவிக்காக பணம் அனுப்ப தயாராக இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தெரிய வரும். அப்போ ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ என்னோடய வீடியோஸை இப்போ யூடியூப்பில் பார்க்குறத விட டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ ஷேர் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷத்துக்கு அதுவும் 2 ஹலோ ஹலோ என்ன உங்களுக்கு சைக்கிள் வேணும் தானே? குட்டி சைக்கிள் ஒன்று வாங்கி தரலாம்னு பார்த்தாவைக்கு இந்த வேசுறாங்க. இதான் நாக்கா கிடைச்ச பணத்தொகை என்று சொல்லலாம். எல்லாம் 5000 தாள் 500 தாள் எல்லாம் எடுக்கல. எந்த முறை ஏன்னு சொன்னால் என்றது கஷ்டம்ன்றதால எடுக்கல. எல்லாம் 5000 தாள் பார்க்கலாம். நிறைய நல்ல உள்ளங்கள் அனுப்பி சேர்ந்த பணம் தான் இந்த பணம். இப்போ அக்காவே நீ சொல்லட்டும் எவ்வளவு இருக்குன்றது இல்லை. சரியா? இல்லை நீங்கள் தான் நீ சொல்லணும். என்ன இப்போ நிறைய பேருக்கு இப்போ சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த அக்காவுக்கு உதவி கிடைச்சதுக்காக இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இப்போ வீடியோ போட்டு கண்ணல் ஆகிட்டு இப்போ நிறைய பேரும் பார்த்துருக்குறாங்க, இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்கலையான்னுலாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை, இப்போ போதுமான அளவு உதவி கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். பிள்ளைகளுக்காக தான். எனக்கு அப்போ சின்ன பிள்ளைகள் அன்றைக்கு நான் வரும்போதும் கூட சாப்பிடாம இருந்தவங்க. அப்போ அதனால தான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்போ உங்களோட கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து சொன்னதால தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க உங்களோட வீடியோ. நிறைய பேருக்கு அவங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிள்ளை பசில இருந்தது இப்போ இந்த பிள்ளையோட கையில் எவ்வளோ தொகை பணம் இருக்கும்போது இப்போ நிறைய நல்ல உள்ளவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காசு அனுப்பினவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். தம்பி கொப்பி சாமான் கொடுக்க வந்த இடத்த தான் தம்பி 2 கஷ்டத்தை சொன்னேன். சொன்னதுக்கு தம்பி வந்து உடனே வந்து பார்த்துட்டு தான் எனக்கு இந்த உதவி செஞ்சவன் தம்பி. இவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. தம்பிக்கு ரொம்ப நன்றி. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் நாவத்தோட்டம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு அக்காவுக்கு வீடியோ போட்டேன் நான். இப்போ இதோட நான் எடுக்கிற ஒரு 4வது வீடியோன்னு சொல்லலாம். இப்போ அக்கா சம்மந்தமாக இப்போ அக்காவுக்கு உதவி தேவைன்னு நான் வீடியோ போட்டேன் நான். இப்போ அதன் மூலமாக புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் பார்த்து உதவிகள் செய்திருந்தீங்க. சொல்லப்போனால் ரூபாய் 4 லட்சம் பெறுமதியான உதவியை அக்காவுக்கு நான் வழங்கினேன். நான் இந்த இடத்துல உதவிக்காக பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள்னு சொல்லலாம், ரொம்பவே நன்றி. இப்போ நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் தான் காரணம். ஓகே, இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ அக்காவை பார்க்க வந்தேன் நான். இப்போ அக்காவை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அக்காவோட முகத்தில் அந்த தெரிந்த அந்த சிரிப்புன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ
ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு கவலையில் இருந்தவங்க இப்போ முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிள்ளைகளுக்கான சாப்பாடு இல்லை, அடுத்தது இப்போ கணவன் தன்னோட இல்லைன்ற கூட ரொம்பவே ஒரு கவலை நிலைமையிலிருந்து அதை வீடியோ மூலமாக தெரியப்படுத்தினவ. இப்போ அதன் மூலமாக இப்போ உதவி கிடச்சி இப்போ அக்கா சந்தோஷமாக இருக்கிறாவு. அதான் சொல்லலாம். இப்போ நான் அந்த முகத்தை பார்த்தேன், நான் அக்கா ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கிறாவு. அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ என் மூலமாக நடக்குது தானே, உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்ல விடயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவில் கூட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ அக்காட பிள்ளைக்கு நான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன். ரூபாய் 45,000 பெறுமதியான சைக்கிள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சைக்கிளும் இருக்குது. ஓகே, இப்போ சொல்லப்போனால் இப்போ நாங்கள் இப்போ படிக்கிற பாடசாலை மாணவிகளுக்கு ஒரு 55 சைக்கிளுக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கிறோம். மொத்தமாக என்னோட யூடியூப் சேனல் மூலமாக 55 சைக்கிளுக்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அடுத்தது கடைகள், வீடுகள், டொய்லெட் அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய காரியங்களை ஒரு வருடத்தில் பூர்த்தி செய்து கொடுத்துருக்கிறோம் இல்லாத ஏழைகளுக்கு. ஓகே, அதான் ரொம்பவே நன்றி. இப்போ என் மூலமாக உதவி செய்கிறதுக்காக பணம் அனுப்பின புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு ரொம்பவே நன்றி. சரி, ஓகேங்க. இப்போ தொடர்ச்சி அக்காட போயிட்டு பேசுவோம். அக்காவை தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ அக்காட வீடியோ போட்டு இப்போ பெரிய ஒரு உதவி ஒன்று கிடைச்சது. இப்போ நிறைய பேரும் அக்காட வீடியோஸை பார்த்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமாக சொல்லணும், ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றிகள் சொல்லணும். இப்போ ஷேர் பண்ணினா தான் இப்போ உதவிக்காக பணம் அனுப்ப தயாராக இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தெரிய வரும். அப்போ ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ என்னோடய வீடியோஸை இப்போ யூடியூப்பில் பார்க்குறத விட டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ ஷேர் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. சரி, ஓகேங்க. இப்போ அக்காவோட போயிட்டு பேசுவோம். அக்காவோட நிலைமை எப்படி இருக்குது மற்றும் இப்போ அக்கா கொடுத்த உதவியை எப்படி பயன்படுத்திருக்கிறாண்டு அந்த வீடியோ, இப்போ அக்காட உதவி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அக்கா சொன்னவ மாடு வாங்க, அதாவது வாழ்வாதார உதவி செய்துட்டு நான் சொல்கிறேன் தம்பி, அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கன்று. ஆனால் அக்கா நான் நினைக்கிறேன், நான் பண உதவி வழங்கிட்டு போய் ஒரு கிழமைக்கு முதலே உதவியை செய்து முடிச்சிட்டாங்க. அவள் சொன்ன மாதிரியே அவள் செய்துட்டாவு. நான் வாரத்துக்கு தான் லேட் ஆகினது. அதுக்கான காரணம் வந்து தெரியுது தான். இப்போ நிறைய பேர் எங்களை தொடர்பு கொண்டு உதவி தேவைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட வீட்டையும் போயிட்டு முதற்கட்ட உதவிகளை வழங்குற வேலைகள் இருந்ததால் அக்காட விட்ட உடனடியாக வர முடியாமல் போயிட்டு இப்போ அக்காவோட போயிட்டு பேசுவோம். சரி, ஓகே. சைக்கிளை தங்கச்சியோட கையில் கொடுப்போம். தங்கச்சியை வர சொல்லுங்கள். முதலாவது சைக்கிள் பிரச்சனையை முடிப்போமே. இப்போ அக்கா சொன்னாங்க அந்த காசு கொடுத்த வீடியோவில் இப்போ கட்டாயமாக நான் சைக்கிள் வாங்கிட்டு வாரேன்னு சொன்னேன் நான். ஆனால் தங்கச்சிக்கு தெரியாது தானே. தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டாவ. அப்போ வந்து கேட்டவையாம, என்ன அண்ணா எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரலையாமன்று. அப்போ சரியா, அப்போ அக்காட்ட சொல்லி போட்டால் போனாங்க கட்டாயமாக சைக்கிள் வாங்கிட்டு வருவோம் என்று. சரி, ஓகே. சைக்கிளோடு பார்க்குறீங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்களோட பேரை முதல்ல சொல்லுங்க. அபிநேகா. சைக்கிள் ஒன்று பார்க்குறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ ஆரம்பத்தில் இருந்தே என்ன கேட்டது, நீங்கள் சைக்கிள் தானே, சைக்கிள் ஒன்று வேணுமென்று. இப்போ ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சைக்கிள் ஒன்று கிடச்சிருக்கு. சைக்கிள் ஓடுவீங்களா? ஓடுவீங்க. எப்படி பழகினேன்? சரி, ஓகே. அப்போ ஓடி காட்டுறீங்களா? அப்போ ஓடுங்க. பயமா இருக்கா? ஏன் பயமா இருக்கீங்க? ஓடி காட்டுங்களா? ஓடுங்க. பெரிய சைக்கிளா? அவங்க புது சைக்கிள் என்றதால கொஞ்சம் பயமா இருக்கு. இதோட பெரிய சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டோம்னா ஸ்டாண்ட் அடிச்சு விட்டியா? சரி, ஓகே. விலங்குல பயம் வரக்கூடாது, சரியா? ஓடுங்க. அவ பாக்குற ஓடுங்கல்ல, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. ஓ, இந்த ஓடுறவ தானே, அவ ஓடுவா. அது சீட்டை கொஞ்சம் பணிஞ்சா சரி. வளர்ற ஆள் தானே.
அப்போ கணக்கான சைக்கிள் தான். சீட்டை பணிக்கலாம் தானே, நம்ம பணிச்சா சரி. உங்களுக்கு தேவையா சைக்கிள்? என்ன தெரியாதா உங்களுக்கு? ஒலிக்கிறா வட்டிட்டு வா. என்ன அவ சிரிப்போட ஒலிக்கிறா. அவைய காட்ட. ஓ ஆமா, நீங்க கொண்டு வாங்க மாடை. விலங்குல அடுத்தாங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம். அக்காவோட அக்கா எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு எப்படி உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு அதை சொல்லுங்களேன் கட்டாயமா. இப்போ கட்டாயமாக சொல்லத்தானே வேணும். இப்போ எங்கள் மூலமாக இப்போ நடக்குது தானே இதெல்லாம். அப்போ சம்மந்தப்பட்டால் நீங்கள் சொல்லணும். இப்போ அவ சைக்கிளையே பார்த்து கொண்டிருக்கிறவ, அழகாக பார்த்து கொண்டிருக்கிறவ சைக்கிள்ற. சரி, இப்போ இனிமேல் தங்கச்சிற சைக்கிள் தானே, இப்போ உங்களுக்கு சொந்தமான சைக்கிள் தான். கவனமாக பாவிச்சிங்கன்னா சரி, அதானே முக்கியமானது. சரியா? சொல்லுங்களேன். சரி, ஓகே. சரி, இப்போ சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? கட்டாயமாக சந்தோஷமாக தானே இருக்கணும். இப்போ சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் தான் சொல்லணும் என்ன மாதிரி. எப்படி இன்னும் பேச பழகலையா? அதே தானே என்ன? அதானே என்ன? இப்போ எவ்வளோ உங்களுக்கு உதவியாக கிடைச்சது? 4 லட்சம் ரூபா இந்த சைக்கிள் கிடைச்சிது தானே. இப்போ இந்த சைக்கிள் 45,000 ரூபா. சரி, ஓகே. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சரியான முறையில் உதவி திட்டத்தை நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொல்லலாம். எந்த பொறுப்பு நான் செய்துட்டேன், எந்த பொறுப்பு சேர்ந்த காசெல்லாம் உங்களோட கையில் வந்து ஒப்படைக்கிறது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திருக்கிறீங்க. இப்போ என்னென்ன செய்தீங்க சொல்லுங்கள். நான் அதை மாடு வாங்கி விட்டுருக்கேன். மாடு தண்ணி எடுப்போம்னு சொல்லி. தண்ணி மாடு எவ்வளவுக்கா வாங்கினீங்க? 170. அடுத்தது தண்ணி எடுக்க போறீங்க. சரி, ஓகே. அப்ப மாடை நம்ம காட்டத்தான் வேணும். அம்மா போயிருக்கிற தூர. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப மாடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். இங்க கட்டாயமா பொருத்தமானது இந்த வாழ்வாதாரம்ன்றது, வயல் பக்கத்தில் இடமெல்லாம் இருக்கின்றதால இங்க பொருத்தமானது. அதான் இப்ப நாங்க சிலாக்கல்ற வீடியோஸ்ல நாங்க சொல்றீங்க தானே, மாடு பொருத்தமானது. என்னோட சொன்னால் இங்கே வயல் பகுதி என்றதால விடலாம். இது சிட்டி பகுதி இல்லை தானே, விலங்கு தானே. அவர் கத்தி கொண்டிருக்கிறார். சரி, என்ன சொல்ல போறீங்க? நானே தான் பேசி கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி என்ன தெரியுமா? இப்போ எத்தனை மாதம் உங்க அறிமுகமாகி? நான் ஒரு 2.5 மாதம் இருக்கும். முதலாவது வீடியோ எடுக்க வந்து அப்படி இருக்கும் தானே. என்ன தெரியுமா? ஹலோ ஹலோ. ஓமா, இங்க பாருங்கள. அவைய கீழே வரைக்கும் விடுங்க. அவங்க செல்லம் கொடுக்கூடாது. செல்லம் கொடுத்துதான் பாருங்களேன் எப்படின்ட்டு. சரி அக்கா. இப்ப நான் இப்ப கடைசியா வந்தேன். இப்ப டேட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடைசியா எப்ப காசு வந்தேன்? இப்போ ஒரு 20 நாள் இருக்குமா? அப்படி இருக்கும். 1 மாதம் இருக்குமா? சரியா தெரியாம இருக்கு. ஆனா நீங்க இப்ப நான் இப்ப கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்திருக்கிறேன். ஆனா நீங்க இப்ப நான் கையில காசு தந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்குள்ளேயே வாங்கிட்டீங்க. வாங்கி போட்டீங்க. சரி, ஓகே, சந்தோஷம் தானே. அப்ப அதுக்கு பிறகுக்கா இப்ப நீங்க சொன்னீங்க தானேக்கா, இப்ப உதவி செய்தாலும் இப்ப புறாமப்படுவாங்க தான் சில பேர் என்று. அப்ப உங்களுக்கு ரூபாய் 4 லட்சம் ரூபாய் உதவி கிடைச்சிருக்குன்று மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது மற்றாக்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டாங்க? உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் தானே இப்படி எல்லாம் பேசினவங்கன்று. அப்படி ஏதாச்சும் பேசினாங்களா? எதுவும் நடந்ததா சம்பவங்கள்? உங்களோட கணவர் உங்களை தொடர்பு கொண்டாரா? இல்லை. அப்ப சொல்லுங்களேன் என்னன்னு. அதுக்கு பிறகு ஒருத்தரும் கதைக்க இல்லை. கதைச்சவங்க காசி தந்தத்துக்கு பொறாம. இப்ப நல்ல கதைச்சவங்க இப்ப கதைக்கிறாங்கல்ல அப்படியா? யாரு சொந்தக்காரங்களா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க? அதுதான் முக்கியமானது. நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்றதான் முக்கியமானது.
இப்போ ஏற்கனவே நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்போ பேசுறாங்கல்ல. ஓ அப்படியா? ஓ. ஆ நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க? அவங்க போனா போகட்டும், எந்த கஷ்டம் எனக்கு தெரியும், எந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு உதவி கிடைச்சிருக்கும்ன்ற மாதிரி இருக்கீங்களா, இல்ல அவங்க கதைக்காததால கவலைப்படுறீங்களா? கவலை இல்லை எனக்கு. அதானே என்ன என்னக்கா நான் செய்யறது? உங்களோட வீடியோ போட்டு உங்களோட வீடியோ பார்த்த எவ்வளவு பேர் இப்போ தெரியும் தானே, என்ன டிக்டாக்லயும் பார்க்கலாம், யூடியூப்லயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம். எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அக்காட வீடியோ. ஃபேஸ்புக்கில் 1 மில்லியன் பேர் பார்த்துருக்கிறாங்க. 1 மில்லியன் சொன்னாலக்கா 10 லட்சம் பேர் ஃபேஸ்புக்கில் மட்டும். அதே போல தான் டிக்டாக்லேயும் 6 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இப்போ நான் இப்போ குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே போட்ட வீடியோஸில் அக்காட வீடியோ பெரிய ஒரு ரீச்ன்னு சொல்லலாம். இதை கட்டாயமாக தெளிவுபடுத்த தானே வேணும். எவ்வளோ பேர் வீடியோஸ் நான் போடுறேன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். அதில் உங்களோட வீடியோ மட்டும்தான் இப்போ நிறைய பேர் இந்த 3 மாத காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் பார்த்தா கட்டாயமாக நிறைய உதவிகளும் கிடைக்கும் தானே. அதில் கமெண்ட்ஸுகளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். முக்கியமாக அவங்க பார்த்ததுக்கா நான் வந்தாண்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தது, பிள்ளைகளும் சாப்பிடாமல் இருந்தது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரியுது தானேக்கா. அது தெரியுது தானே. பிள்ளை பசியோட இருந்தது, பசின்னு உங்கள்கிட்ட கேட்டு இருந்தது, அதெல்லாம் அந்த வீடியோவில் அழகாக தெரிஞ்சது. அப்போ நான் கொண்டு வந்த சாப்பாடை உங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளையும் கொடுத்தேன். அப்போ அது வீடியோ மூலமாக நம்ம தெரியப்படுத்தும் போது நிறைய பேருக்கு அது கவலையாக இருந்தது தானே. அதனால தான் நிறைய பேர் பார்த்து நிறைய உதவிகளும் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். என்னோட நோக்கமானது பிறருக்கு உதவி எடுத்து கொடுக்குறது தானே. இப்போ இவங்களுக்கு கூடுதல் இவங்களுக்கு குறைய அப்படின்ட்டு எந்த கையில் இல்லை தானே. அப்போ அக்காவுக்கு உதவிகள் நிறைய கிடைச்சது, அதை கொண்டு வந்து சேர்த்தேன் நான். சரி, ஓகே. வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? பேசணும், அதானே. பேசினா தான் தெரியும். இப்போ உங்களோட மனசுக்கு எப்படி தேங்கி உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தினா தான் பார்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் ஒரு பிளஸ்ஸாக இருக்கும் தானே. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ நான் உதவி செய்த ஒரு ஆள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் அதானே. இப்போ உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இப்போ ஒரு அக்காட வாழ்க்கை மாறி இருக்கின்ற மாதிரி தெளிவுபடுத்த தானே வேணும். அடுத்ததாக்கா இப்போ கடனாக்கள் வந்து திருப்பி உங்களை சந்திச்சாங்களா? என்ன சொன்னாங்க? காசு தரணுமான்னு சொன்னதா? அது நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்லி போட்டு போனேன் தானே, கணவர்ற கையில தானே அது. அப்படி சொன்னீங்க. நான் அவர் வந்தது பிறகு வாங்கி கடுங்கன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு ஒன்றும் சொல்ல இல்லை. 2 நாள் வந்தவங்க. இந்த காசை நாங்கள் கேட்கையில் ஊட்டி போட்ட காசை நாங்கள் கேட்கையில் நீங்கள் வாங்கின தரத்தன் பண்ணணும்னா 5 நாள் வாங்கல தானே. அவர் வாங்கினவர், அவர் தருவார் தானே, அவர்கிட்ட வாங்கி கொடுங்கண்டு அப்படி சொன்னீங்க. அவங்க அதை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்களா? இது வரைக்கும் கணவர் உங்களோட தொடர்பு கொள்ளையும் இல்லைன்னு இல்லை. இப்போ கடன் சம்பந்தமா நீங்க அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தீங்களா? இப்போ இப்படி எங்கட வீட்டை வந்து கேட்குறாங்க காசு என்று நீங்க அவரோட தொடர்பு கொண்டீங்களா? என்ன சொன்னார்? அது ஒரு பதில் அவர் ரிப்ளை ஒன்றும் தரல. சரி, ஓகே. இப்போ நம்ம மாடையும் பார்ப்போம், சரியா? மாடையும் பார்த்துட்டு வருவோமே. ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த அறைக்கு 2 பசுவும் கண்டும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது அக்கா மிச்ச காசுக்கு பிரயோசனப்படுத்துவாம். தண்ணி வசதி இல்லையாம், அதனால் தண்ணி எடுக்க போகிறாவாம் என்று. நல்ல சட்டெல்லாம் போட்டிருக்காவே. ஏன் ஓடுறீங்க? மாமா தூக்கியா? பாப்பமே குட்டி சைக்கிள் அவங்க வேணுமா இல்லையான்னு பாப்போமே. சரி, ஓகே, விடுங்க. சரி, இப்ப தங்கச்சிக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு. வேற என்ன சொல்ல போறீங்கக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. சந்தோஷத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமா? சரி, ஓகே. இப்போ அதான் மாடுற விலை 1.70 தான். இப்போ 3,20,000 அதான் ஓரளவா 1,50,000 கிட்ட உங்களோட கையில் இப்போ மிச்சமாக இருக்குன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நான் இப்போ காசு தந்துட்டு போய் ஒரு மாதம் மட்டும் வைங்கல. இப்போ நீங்கள் சாப்பாட்டு செலவுக்கு எடுத்துருப்பீங்க. பேலன்ஸ் என்ன செய்ய போகிறீங்க? என்ன அதையும் பிரயோஜனப்படுத்த தானே வேணும். தண்ணிக்கு எவ்வளோ வைக்க முடியும்? அடிப்பைப்பா இல்லை லைன்? ரோட் இருந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணலையா? சொன்னீங்களா? எவ்வளவா? எவ்வளவு சொல்லல, கடிதம் மண்டலத்துறை சொன்னாங்க. ஃபோம் தந்தாங்க, நிரப்பி கொண்டு வர சொல்லி.
ஆடு வாங்கலையா? ஆடு வாங்கினாலும்மா அதுக்கு கொட்டிலும் அடிக்கணும், கொட்டி தண்ணியும் எடுத்து கொட்டிலும் அடிக்கணும். சரி ஓகே. சரிதானேக்கா, இப்போ உங்களுக்கு உதவிகள் செய்திருக்கு, அதை நீங்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரியாக்கா? வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? தங்கச்சிட்டு கேட்போமே. நீங்கள் சொல்லுங்களே. தங்கச்சி என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே வாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? எப்படி படிப்பெல்லாம் போகுது? சொல்லுங்களேன். முதல் கிளாஸுக்கு போகிறல, இப்போ போகிறேன்னு சொல்லி. அதுதான், இப்போ கிளாஸுக்கு போக தானே வேணும். இப்போ சைக்கிள் கிடச்சிட்டு தானே, இப்போ கிளாஸுக்கு போகணும். தூரண்டாலும் பரவாயில்ல போகணும். இப்போ நான் காசை கொடுத்துட்டு நான் சொன்னதா அப்படித்தான், தங்கச்சியே கிளாஸுக்கெல்லாம் அனுப்பிட மாட்டேன். இப்போ கிளாஸுக்கெல்லாம் போகிறீங்களா? போகிறீங்க. எத்தனை கிளாஸுக்கு போகிறீங்க? சொல்லுங்களேன். தமிழும் தமிழ் படம் மட்டும் தானே? தமிழும் கணிதமும் ரெண்டுக்கு தானே? ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் இப்படித்தானா சிரிப்பு? பாருங்க, அவைய பாருங்க, அவைக்கும் அதுதான்டாப்பா. அப்ப நல்லா படிப்பீங்களா இனிமேல்? சொல்லுங்களேன். இப்ப அன்றைக்கெல்லாம் வெயிலுக்குள்ள நடந்து போகணும் நீங்க சைக்கிளுக்கு, சைக்கிள் இல்லாம. இப்ப கொஞ்சம் குயிக்கா போகலாம். அதான் இப்ப சொல்ல போனால் கொத்தியா பிள்ளை ஸ்கூலுக்கு தானே போறேன். தூரம் தான் இங்க இருந்து, ஒரு அளவான தூரம். என்ன இலையெல்லாம் காட்டுறீங்க எனக்கு? அவன் இந்த வீடியோ தான் கூச்சமா இருக்கு. அப்படி அவன் வீடியோ பார்த்தவ என்ன சொன்னாவோ? இந்த பிள்ளை வீடியோ பார்த்துருக்கு தானே இவட பிள்ளை. என்ன சொன்னாவோ? அண்ணாண்டு தான். அண்ணா வீட்டை வந்த அண்ணா, காசு தந்த அண்ணாண்டு சொல்லுவோம். இல்ல இவட வீடியோ, விவரிக்கிற வீடியோ, அதை பார்த்து என்ன சொன்னாவோ? நான் தான் அம்மா இந்த அரிக்கிறது. அதான் நீங்க 2 பேரும் சிரிப்பு தான். 2 ஹலோ ஹலோ மாமான்னு சொல்லுங்க. என்ன மாமான்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு சைக்கிள் வேணாம் தானே? குட்டி சைக்கிள் ஒன்று வாங்கி தரலாம்னு பார்த்தாவைக்கு இந்த வேசல வாங்கி தர சொல்லுங்க மாமாட்ட. வேணும்னு சொல்லுங்களா? அப்ப அது வேணும்னு அப்படி சொன்னா சைக்கிள் வேணும் மாமாட்ட சொல்லுங்க. விலங்குல என்ன சைக்கிள் வேணுமா? அதுக்கு நீங்க இங்க வரணும். இங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லணும். அவ இதுல நின்று சொல்லுங்களே. என்ன பாயண்டாப்பா ஓடுவீங்க நீ? அப்போ சொல்லுங்க. ஓடும், பரவாயில்ல. அடுத்தது இப்ப நீங்க நல்லா படிக்கணும். சரியா? படிக்கணும். இப்ப என்ன பாடம்? இப்ப ஓயில் நல்லா பாஸ் பண்ணா தானே ஏழுக்கு போயிட்டு நல்ல பாடம் எடுத்தேன். எனக்கு என்ன சிரிப்பை பார்த்து எனக்கு பேச்சும் வருது இல்லை. அவங்ககிட்ட சிரிப்பு பேசணும். 3 பேரும் அப்படித்தான். அக்காட இயல்பு 2 பேருக்கும் இருக்கு. இவ ஆரம்பத்திலேயே அப்படித்தானேக்கா. அன்றைக்கு நம்மட முதலாவது வீடியோவில் பசி ஆளு சாப்பிடல, ஆனால் சிரிப்பு தான். அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சிரிச்சு கொண்டே இருந்தவ. புடி புடி ஆளை புடி புடி. சொல்லுங்களேன். இங்க வாங்கல மாமாட்ட சொல்லுங்களேன். சைக்கிள் வேணாதா? வேணுமென்று சொல்லுங்களேன். வேணுமென்று சொல்லுங்களேன். நீங்க வாரீங்களா? போவோம், நம்ம ஒரு பைக்ல 2 ரவுண்ட் அடிப்போம். வாரீங்களா? வாரீங்களா? சொல்லுங்களேன். வாரீங்களா? ஓடுவீங்களா? தூக்கியா உங்களை? கொடுக்க வேணாதான். கொடுக்கணும். என்னடாப்பா, எத்தனை வயது வரைக்கும்? சரியா 2.5 வயது. சின்ன பிள்ளை. என்னடாப்பா நீங்க? மாமாட்ட சொல்லுங்களேன். சைக்கிள் வேணுமா? சொல்லுங்களேன். ஏன் அல்றீங்க? சாக்லேட்டு இனிப்பெல்லாம் குறுவை சாப்பிடணும். சரியா? பல்ல கூடாம போயிடும். சரி ஓகேக்கா, வீடியோ முடிப்போம். ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னு சொன்னா சொல்லலாம். பாருங்க நான் சொல்லுங்க கடைசி. சரியா? சிரிப்புக்கு தான் காசு என்ன? சரியா தங்கச்சி? சரி ஓகே, சைக்கிளை சரியாக பயன்படுத்துங்க. இப்போ அடுத்தது, இப்போ உதவி செய்த அண்ணன் பெயர் விவரங்களை நான் கட்டாயமாக சொல்லத்தானே வேணும். சரி, இப்போ இந்த பணத்தை எனக்கு அனுப்பி வச்சது சரியா? சைக்கிள் 45,000 பில்லையும் காட்டுவோம். சரி ஓகே, இப்போ சைக்கிள் விலையை நான் காட்டுறேன்.
ரூபாய் 45,000. லுமாலா நல்ல சைக்கிள்னு சொல்லலாம், லுமாலா. சரி ஓகே, இது நாங்கள் வச்சுக்கொள்ளுங்களா. சைக்கிள் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் கடையில் போயிட்டு பார்க்கலாம், இங்கே வச்சுக்கொள்ளுங்க சரியா. அது பில் வேணும் தானே. அடுத்தது இந்த பணத்தை யார் அனுப்பினு கட்டாயமாக சொல்லத்தானே வேணும். இப்போ சரியா 45,000 போட்டு விட்டார் ஒரு அண்ணன் ஃப்ரான்ஸ்லேருந்து. அவர் பெயர் ஜெனா. அண்ணோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 4072. சரி ஓகேவா, சரியா 45,000 போட்டு விட்டார். சைக்கிளும் 45,000 தான். இப்போ அவருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ தங்கச்சி முதலாவது சொல்லி விடுங்க, உங்களுக்கு தானே சைக்கிள் கிடைச்சது, சொல்லுங்கள். சைக்கிள் காசு அனுப்பின மாமாவுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே, ரொம்ப நன்றி. அக்கா என்ன சொல்ல போகிறீங்க? காசு அனுப்பின அண்ணாக்கு நன்றி. நன்றி. நீங்களும் சொல்லுங்களேன் மாமா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? மாமாக்கு நன்றி. அவர் நினைப்பா எனக்கு சைக்கிள் கிடைச்சது, நான் ஏன் சொல்ல நினைப்பா. உங்களுக்கு சைக்கிள் வேணும் தானே? அப்ப சொல்லுங்க, வேணும்னு சொல்லுங்க. சைக்கிள் சொல்லுங்க. கதைக்கலாதா இறங்கி நில்லுங்க, இறங்கி நில்லுங்க, சொல்லுங்க. பரவாயில்ல சரியா. அதான் ஜெனானனுக்கு நன்றி. அடுத்தது சரி ஓகே ஓகே. அண்ணனுக்கு நான் மெசேஜ் போட்டு அண்ணன் ரிப்ளை தரல. இப்போ அவர் பிஸியாக இருக்கிறது போல். இப்போ எனக்கு விருப்பம் உதவி செய்தாக்களை பேச வைக்கிறது என்று. ஆனால் அண்ணன் ரிப்ளை ஒன்றும் தரலை, அதனால் அண்ணனுக்கு கால் எடுக்கலை நான் இப்போ. சரி ஓகேவாக்கா, சரி வீடியோ முடிப்போம் என்ன? சரியா. அப்போ என்ன அங்கே ரகசியம் சொல்லி போட்டு வரீங்க? சரி ஓகே. இப்போ உங்களோட முயற்சியால் நீங்கள் நல்லா இருங்க. அது சொல்ல போகிறீங்களா கடைசியா? இல்லையா? அக்காட மூத்தில் சிரிப்பு தானே. இப்போ சந்தோஷமாக இருந்தால் சரி. சரியாக்கா. இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ பெரிய ஒரு உதவி கிடைச்சது. இப்போ ஆரம்பத்தில் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கும்போது நீங்களும் நினைச்சிங்களா அப்படி உதவிகளாம் கிடைக்குமென்று? ஓமா தங்கச்சி நினைச்சிங்களா? ஓமா சரி ஓகே. நீங்க நினைச்சிங்களா? வாமன்னு சொல்லுங்களேன். ஓமா சரி ஓகே. வடிவன சட்டை ஓட்டுருக்கீங்களே. சரி ஓகே, சரி ஓகே. இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ அடுத்ததுக்கா நீங்களும் நன்றி சொல்லிவிடுங்க. இப்போ ஏற்கனவே நான் உதவி செய்தேனான் தானே, இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்ல தானே வேணும் கட்டாயமா. இப்போ நீங்கள் பணம் அனுப்பினதால தான் நான் மாடு வாங்கியிருக்கிறேன். அதை எங்கள் நம்ம பராமரிக்கிறாவ. இப்போ எனக்கு ஒரு உதவியாக இருந்தது என்று 4 லட்சம் கிடைச்சது தானே. மொத்தமாக உங்களுக்காக பணம் அனுப்பினவங்களுக்கு. அக்காவும் பார்த்தீங்களா? பாருங்கள, அக்காவுக்கு இருக்குதா அந்த பிள்ளைகளுக்கு வந்துருக்கு அந்த இயல்பு. நான் சொல்கிறேன், பொதுவாக இப்போ உங்களுக்காக பணம் அனுப்பினாங்க ரூபாய் 4 லட்சம் சேர்ந்தது தானே, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பொதுவாக நன்றி சொல்லணும். அதுக்கு என்னென்ன சொல்கிறேன்னு கேட்குறவார். நீங்கள் சொல்லுங்களே. அதான் இப்போ என்ன சொன்னால், இப்போ அனைவருக்கும் நன்றி. என்ன சொல்கிறேன், அனைவருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் என் வீடியோஸை பார்த்து இப்போ நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் தெரிஞ்சு எனக்கு நீங்கள் பணம் அனுப்பியிருக்கிறீங்க. நீங்கள் பணம் அனுப்பினதுனால தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு நன்றி. இப்போ அவங்களோட உழைப்பு தானே, கட்டாயமாக அவங்களோட உழைப்பு அனுப்புகிறாங்க தானே. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யுது. அவங்களால முடிஞ்சதான் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். சரிதானே? ஏன் ஒளிகிறீங்க பாருங்களேன், ஏன் மரத்துக்குள்ளே போய் ஒளிகிறீங்க? சொல்லுங்களேண்ணாக்கா. இப்போ சொல்லப்போனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நன்றின்னு சொல்லத்தானே வேணும். உங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. நீங்கள் அனுப்பின காசை எடுத்து நான் மாடு வாங்கியிருக்கேன். தண்ணி எடுப்போம்னு சொல்லி அடுத்தது கொட்டில் அடிப்போம். சரி ஓகே, சரி நல்லா சொன்னீங்க. சரியா, குட். என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் இது அக்கா அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகேவா.
சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. இந்த சைக்கிள் வாங்கினதுக்காக பணம் அனுப்பினனுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்தது மொத்தமாக இப்போ அக்காவுக்கு பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.